தொடர்ந்து இது சார்ந்த கருத்துக்களை பார்வைகளை முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாமகல நிகழ்றது தனிப்பட்ட தந்தை மகனுக்கு இடையிலான சிக்கலாக பார்க்கணுமா அல்லது உட்கட்சி பிரச்சனையாக பார்க்கணுமா? தலைமுறை மோதலாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், பாமக தோக்கோளாவில் பேசிய பத்திரிகையாளர் நான் ஒருவன் தான். அதற்கு முன்னதாகவே வன்னியர் சங்க கூட்டங்களில் சமூக நீதி பற்றி பேசுவதற்காக செல்வேன். நானும் டாக்டர் அவர்களும் இருவருமே பல முறை ஏராளமான முறைகள் வன்னியர் உட்பகுதி கிராமங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். அப்போது இருந்த தலைமுறை வேறு. அந்த தலைமுறை போராட்ட குணத்தோடு இருந்தார்கள். இடஒதுக்கீடு மட்டுமே கொள்கையாக இருந்தது. இப்படியே பாமகவின் தோற்றம் 89. அதற்கு பிறகு 96 வரைக்கும் தனியாக களமாடினார்கள். 96 ஒரு கூட்டணி, அதிலே 4 தொகுதிகள் வெற்றி. அதை டாக்டர் அவர்கள் அன்றைக்கு சித்திரை முழு நாள் மாநாட்டிலே அதை குறிப்பிட்டார்கள். 4 தொகுதிகளிலே வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களின் கட்சியோடு இணைந்து அந்த வெற்றி கிடைத்தது. அதுபோல 98, 99 எல்லாமே கூட்டணி தான். நடுவில் ஒரே ஒரு முயற்சி தான் 2016 டாக்டர் அன்புமணி அவர்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற அந்த கோஷத்தோடு. ஆக ஒட்டுமொத்தத்திலே கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை எல்லாம் ஒரு காலகட்டத்திலே மூத்த தலைமுறை எடுத்துக்கொண்டிருந்தது. அது டாக்டர் ஐயா தலைமையிலான தலைமுறை. அவர் சொல்வது வேத வாக்காக இருந்தது. அன்புமணி அதற்கு பிறகு தலைவரானார். அவர் சொல்வது விவாத பொருளாக மாறியது. ஆக தலைமுறை இடைவெளி வந்துவிட்டது. 89 இருந்த அரசியலுக்கும் இன்றைய அரசியலுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக சோசியல் மீடியா, உங்களை போன்ற மெயின் மீடியா, இவ்வாறு அரசியலின் போக்கு, அரசியலிலே ஊடகம், இன்றைய தேதிக்கு அல்காரிதம் ட்ரிவன் மாஸ் மேனிபுலேஷன், இதுதான் பாலிடிக்ஸ். அதற்கு இளைய தலைமுறை தான் இருக்க முடியும். மூத்த தலைமுறை கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர களமாட முடியாது. இந்த நிதர்சனத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. எல்லாம் போக தேர்தல் ஆணையத்தின் ஆவணப்படி, அதாவது நமது நாட்டின் தேர்தல் சட்டப்படி பாமக டாக்டர் அன்புமணியை தலைவராக கொண்டு அவரால் நியமிக்கப்பட்டவர்களை கொண்டு அது இயங்கி வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் ஆவணம் அப்படித்தான் இருக்கிறது. எந்த ஒரு சட்டப்படியான தாவா எழுந்தாலும் அது அன்புமணி அவர்களுக்கு தான் சாதகமாக முடியும். அதற்கு பிறகு நீதிமன்றங்களுக்கு தான் செல்ல முடியும். டாக்டர் அவர்களுக்கு 87 வயதாகிறது. இப்படியான சூழ்நிலையில் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியதே அதுவே ஆக்கப்பூர்வமானது அல்ல. என்ன காரணம் என்றால் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் வருவார்கள். கூட்டணி சம்பந்தமான முடிவு எடுக்கிற உரிமை என்னிடம் இருக்கிறது, நான் தான் முடிவு எடுப்பேன் என்று டாக்டர் கூறுகிறார். இந்த 200 பேரிலே அநேகமாக 90% பேர் டாக்டர் அன்புமணியின் ஆதரவாளர்களாக அல்லது அவரால் நியமிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். இப்படியான சூழ்நிலையில் இந்த கூட்டம் பாமகவில் எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். எனக்கு தெரிந்து நான் காலையிலே கேட்டேன், ஒரு 20-25 பேர் வந்திருந்தால் ஆச்சரியம் என்று சொன்னார்கள். 200 பேருக்கு 25-30 பேர் தான் வந்திருப்பார்கள் என்பது பொது கருத்தாக இருந்தது. ஒருவேளை இன்னும் அதிகமாக வரலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டத்தில் எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அது அதிகாரபூர்வமாக பாமகவை கட்டுப்படுத்தாது. காரணம், பாமக என்பது சட்டப்படி டாக்டர் அன்புமணியை தலைவராக கொண்டு இயங்குவது. இந்த சூழ்நிலையில் இது பாமகவில் மேலும் மன விரிசலைத்தான் ஏற்படுத்துமே தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் தராது என்பதுதான் என் பார்வை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.